LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா ஆடியோ எஃபெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல வந்து பேசிக்கான ஆடியோ எடிட்டிங் எப்படி பண்றது, அதுவும் டாவின்சி ரிசால்வ்ல. ஸோ அதில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன், EQ, ரீவர்ப், டிலேன்னு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம பேசிக்காக அடிப்படையில் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை உதாரணத்துக்கு இந்த ஈக்குவலைசர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரே வீடியோவாக நம்ம எல்லா எஃபெக்டையும் போட முடியாதனால நான் வந்து தனித்தனி வீடியோவாக போட போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த ஈக்குவலைசர்ன்ற டூலை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈக்குவலைசர்னா என்ன, அது என்ன பண்ணும், அந்த டூலை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த டுட்டோரியல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கோ. ஓகே, ஈக்குவலைசர் அப்படின்னா என்னன்னா, இந்த டூல் வந்து ஒரு ஆடியோ ஃபைலில் உள்ள பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியை மட்டும் சவுண்டை அதிகமாக்கிக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியை ரிமூவ் பண்ணிக்கலாம். புரியாது, கண்டிப்பாக தெரியும் எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ஆடியோ ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோடய வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும், ஹை ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும். ஸோ இந்த லோ ஃப்ரீக்குவன்சிங்கிறது வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹை ஃப்ரீக்குவன்சிங்கிறது வந்து 20,000 ஹெர்ட்ஸில் முடியும். ஸோ இந்த 20க்கு கீழே ஃப்ரீக்குவன்சி ஒரு சவுண்டு போயிடுச்சுன்னா அதை மனுஷன் காதால் கேட்க முடியாது. 20,000க்கு மேலே போனாலும் அதை மனுஷன் காதால் கேட்க முடியாது. ஸோ அந்த 20 to 20,000 இதுக்குள்ளே உள்ள ஃப்ரீக்குவன்சியை மட்டும்தான் மனுஷனோட காதுக்கு கேட்கும். ஓகே, ஸோ இப்போ என்னோட வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும் இது மாதிரி, மிட் ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும் இந்த மாதிரி, இல்லைனா ஹை ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும் இது மாதிரி. ஓகே, ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த டூல் பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும் மோஸ்ட்லி. நான் வந்து என்னோட ஷார்ட் ஃபில்மு வீடியோக்கெலாம் வந்து மியூசிக்லாம் ரெடி பண்ணுறாங்க, இதில் தான் பண்ணுவேன். நீங்கள் கேட்கலாம் ஏன்டா இதை எடுத்துருக்க, டாவின்சி ரிசால்வ்லே பண்ணலாமான்னு. அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, பட் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஃபஸ்ட்டு பேசிக்கில் இதுலேருந்து சொன்னால் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் தான் இருக்கும், அதனால தான் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெட்ஃபோனில் தான் இது வந்து ஈஸியாக ஓரளவுக்கு நம்ம கேட்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மியூசிக் லூப் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மியூசிக் லூப்பில் இப்போ நான் அந்த EQ அப்படிங்கிற அந்த ஈக்குவலைசர் பிளகின் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் புதுசாக இருக்குன்னு நினைக்க வேணாம், இதில் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான் டாவின்சி ரிசால்வ்லேயே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, என்ன இது மியூசிக் ப்ரொடக்ஷன், அது வீடியோ எடிட்டிங், அவ்வளோதான் வித்தியாசம். பட் டூலோட யூசேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதை பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஈக்குவலைசர் டூல். இதில் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ரீக்குவன்சி. இந்த கீழே இருக்குல்ல, இது ஃப்ரீக்குவன்சி, அதாவது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களால் கேட்க முடியாது. அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டோட நம்ம வால்யூமை ஏற்றுறது இறக்கிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் 20, அதாவது 100 ஹெர்ட்ஸ் இருக்குல்ல, 100 ஹெர்ட்ஸில் உள்ள சவுண்டு மட்டும் ஏறும் இறங்கும். அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணுனா 5K 5000 ஹெர்ட்ஸில் உள்ள சவுண்டு மட்டும் ஏறும் இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ இதை. ஓகே, இதில் வந்து என்னென்னா இந்த சவுண்டில் வந்து லோ ஃப்ரீக்குவன்சி அவ்வளோவா இல்லை. ஸோ நான் ஹை ஃப்ரீக்குவன்சி நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதை. இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி 5K அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியோட சவுண்டை மட்டும் நான் வந்து குறைச்சிட்றேன். இப்படி கீழே இருக்குன்னா கம்மியாயிடும் அது. ஸோ இப்போ நான் இந்த எஃபெக்டை வந்து நான் டிசேபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல. ஸோ அந்த ஹை ஃப்ரீக்குவன்சியை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மொத்தமாக ஹை ஃப்ரீக்குவன்சியை கட் பண்ணிவிட்டு லோ ஃப்ரீக்குவன்சியை மட்டும் காட்டுறேன் இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 100 ஹெர்ட்ஸ் உள்ள சவுண்டு மட்டும் தான் கேட்குது. அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்டை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கட் பண்ணால் என்னன்னா உங்களுக்கு மைனூட்டாக கேட்கும், ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்ட் நான் கட் பண்ணுறேன்.
இவன் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு கொஞ்சம் இருக்கும்ல, இங்கே 1000 ஹெட்ஸ் 500 ஹெட்ஸ்னு இருக்கும்ல, அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணி விட்டுட்டேன். வெறும் 10,000 20,000 உள்ள அந்த ஹெட்ஸில் உள்ள சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஈக்குவலைசர்னு பேர். ஈவன் இதில் நடுவில் உள்ள மிட் ஃப்ரீக்வன்சி கூட இருக்குது, அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 1000 ஹெட்ஸுக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டு மட்டும் நான் கம்மி பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஓகே இப்போ இதே என்னோட வாய்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சு பார்ப்போம். இன்ட்ரோவில் பேசினா அதே என்னோட வாய்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே ஆடியோ ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். இப்போ பாருங்க, நான் இதுக்கு வந்து நான் அந்த எஃபெக்டை போடுறேன், ஈக்குவலைசரை போடுறேன். ஸோ அந்த ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எத்தனை ஃப்ரீக்வன்சிக்குள்ள நாப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2K அந்த 2000 ஹெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், 5000 ஹெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், 3000 ஹெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு 3000 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நிறைய பண்ணிக்கலாம். இப்போ என்னோட வாய்ஸில் வந்து நான் ஹை ஃப்ரீக்வன்சியை லோ ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் ப்ளே பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லோ ஷெல்ஃப்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணணும்னா இதை அப்படி கீழே அப்படி இறக்கிட்டிங்கன்னா போதும், ஹை ஃப்ரீக்வன்சி கட் ஆயிரும். லோ ஃப்ரீக்வன்சி கட் ஆயிரும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லோ ஷெல்ஃப் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதில். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஹை பாஸ் லோ பாஸ், இந்த ரெண்டும் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹை பாஸ் அப்படின்னா என்னென்னா ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் அலோவ் பண்ணும், லோ ஃப்ரீக்வன்சியை தடுத்து நிறுத்திடும். ஓகே, ஸோ லோ பாஸ் அப்படின்னா என்னென்னா லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் காதுக்கு கேட்குற மாதிரி அலோவ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை தடுத்து நிறுத்திடும். உதாரணத்துக்கு இப்போ நான் இதுக்கு வந்து ஹை பாஸ் கொடுக்குறேன், ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணி விட்டுடுச்சு. ஆடியோ ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சி இது வந்து லோ ஃப்ரீக்வன்சியோட சேர்ந்து வர்றது. ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் கேட்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை நான் வந்து ரீசெட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு லோ பாஸ் கொடுக்குறேன். லோ பாஸ் என்ன பண்ணுன்னா லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் அலோவ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணாது. ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் உங்களுக்கு கேட்குது, ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கேட்காது. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ஈக்குவலைசர் பிளகின் பேர். ஸோ இதை நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த மட்டியான வாய்ஸ் சொல்லுவாங்க, அதான் என்னென்னா இறைச்சல் இப்படி வச்சு கேட்கும். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னா வச்சுங்களா, அது பேர் மட்டியான வாய்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சி தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணான்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சியை வந்து ஹை பாஸ் பண்ணி விட்ருவோம். ஹை பாஸ் ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் தேவை, லோ ஃப்ரீக்வன்சி தேவையில்லை அப்படின்னுட்டு நம்ம இதோட மூவ் பண்ணி வச்சா வச்சுங்களேன், அதாவது ஒரு 500 ஹெட்ஸ் வரைக்கும் நான் சவுண்டை வந்து கட் பண்ணி விட்டோம். இங்கே காமிக்குது பாருங்க, இதில் நம்ம 500 செட் பண்ணலாம். ஸோ 500 சவுண்டு வரைக்கும் 500 ஃப்ரீக்வன்சி உள்ள சவுண்டை மட்டும் அது என்ன பண்ணினா கட் பண்ணி விட்டுட்டு 500க்கு மேலே உள்ள சவுண்டை மட்டும் அலோவ் பண்ணும். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஆடியோ ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து 20 ஹெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது தானே. இப்போ இதே இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டெலிஃபோனிக் வாய்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இன்னொரு EQ போடுறேன் இதில். ஸோ இந்த EQ டிசேபிள் பண்ணி வச்சிடறேன். ஸோ இந்த EQ என்ன பண்ண போனால் டெலிஃபோனிக் வாய்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி அது இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த பேண்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹை பாஸ் ஒன்று போடுவோம். போட்டுட்டு எல்லா ஃப்ரீக்வன்சி 2000க்கு முன்னாடி உள்ள எல்லா ஃப்ரீக்வன்சி கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணி விடுவோம். எப்படி இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து 20 ஹெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து 20,000 ஹெட்ஸில் முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெலிஃபோனிக் வாய்ஸ் மாதிரி இருக்குது கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலைசர்னு பேர். ஸோ இதே ஈக்குவலைசர் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் ஆடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் சொல்ல போனால் நான் என்னோட ஸ்டார்டிங்கில் வந்து ஆடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது டைரெக்டாக டாவின்சி ரிசால்வ் நான் பண்ண மாட்டேன். வெளிச்சம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங் ஆக்சுவலாக நான் இதில் பண்ணிட்டு தான்
இதை எடுத்து தான் அதில் போட்டேன் ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு எனக்கு டூல் வந்து யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் இதில் பண்ணிட்டு தான் நான் வந்து அதில் போட்டேன். ஸோ எனக்கு அதனால தான் இந்த இதை வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து கொஞ்சம் செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். அதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வச்சு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி மிட் ஃப்ரீக்வன்சி கூட நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்னொரு ஒரு ஈக்யூ எடுக்கிறேன். அந்த பழைய 2 ஈக்குவலைசரையும் நான் டிசேபிள் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன்னா ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். 1500 ஹெட்ஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மற்ற ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லோ பாஸ் ஹை பாஸ் பண்ணிடுவோம். இந்த பக்கம் இதை வந்து லோ பாஸ் பண்ணி விட்ருவோம். லோ பாஸ்னால் இதுக்கு மேலே வந்து லோ ஃப்ரீக்வன்சியை வந்து அலோவ் பண்ணும். ஓகே. ஸோ அதாவது எப்படின்னா இது வந்து 5000 கரெக்டாக. ஸோ 5000க்கு அந்த பக்கம் உள்ள ஃப்ரீக்வன்சி 5000க்கு மேலே உள்ள ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணாது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 250ன்னு வைப்போம். இதை 250க்கு கீழே உள்ள ஃப்ரீக்வன்சி 5000க்கு மேலே உள்ள ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் அலோவ் பண்ணாது. இப்போ இதை பாருங்க. ஆடியோ ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில்ல, இது வந்து மிட் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஓடுது. லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் வந்து டவுன் பண்ணி விட்டாச்சு. மிட் ஃப்ரீக்வன்சியை மட்டும் அளவு வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரோட யூஸு. ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டெலிஃபோனிக் வாய்ஸ்லாம் வேணால் நாங்கள் வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் வைக்கணும். இல்லை டெலிஃபோனிக் வாய்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து ஏதோ ஒரு டீப்பான இடத்துல இருந்து ஒரு பள்ளத்துல இருந்து பேசுகிற மாதிரி அப்படின்னா அது நம்ம லோ ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஷெல்ஃப் வச்சிருந்தேன். லோ ஷெல்ஃப்னா நார்மலாக அது அதிகமாக படுத்தாது கம்மிப்படுத்தாது நார்மல் வியூ. இதில் நான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து லோ பாஸ் கொடுத்துறேன். ஸோ லோ பாஸ் என்ன பண்ணுன்னா லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணி விட்ரும். ஆடியோ ஃபைலில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைலில் என்னோட வாய்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பள்ளத்தில் எங்கேயோ தூரத்துலேருந்து ஒரு பள்ளத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அதுதான் லோ ஃப்ரீக்வன்சின்னு பேர். ஸோ இந்த ஈக்யூ வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இனி வரக்கூடிய டுட்டோரியலில் வந்து நான் ஆடியோ எடிட்டிங்கை பற்றி கொஞ்சம் பெர்ஃபெக்டாக போடலான்னு இருக்கேன். அதுக்கு தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இந்த டுட்டோரியல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஈக்யூ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சேம் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு டாவின்சி ரிசால்வ்ல யூஸ் ஆகுது. என்ன அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு ரீவர்பை பற்றி உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சிந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியர் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.